ஒரு ஜனாசாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஜனாசாவுக்கு ஏற்படக்கூடிய பாவ மன்னிப்புகள், அந்த ஜனாசாவுக்கு ஏற்படக்கூடிய அந்தஸ்துக்கள், அந்த ஜனாசாவுக்கு ஏற்படக்கூடிய அதாவது தரஜா உயர்வுகள், அந்த ஜனாசாவுக்கு ஏற்படக்கூடிய ஷஃபாஅத்னா என்ன, நரகம் என்று அல்லாஹு தஆலா என்ன அவருடைய செய்த பாவங்கள் நரகத்துக்கு தகுதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஷஃபாஅத்தால அந்த ஜனாசாவுக்கு இறைவன் சொர்க்கத்தை விதிப்பான் என்று சொன்னால் அர்த்தம் என்ன, அந்த ஜனாசாவுக்கு இந்த உலகத்தோடு என்ன ஒரு தொடர்பை இந்த அமல் ஏற்படுத்துகிறேன் அர்த்தம். அது போன்ற செய்திகளில் ஒரு செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொண்டு வரப்பட்ட ஜனாசா தொழுகைக்காக வைக்கப்பட்டு விட்டால், கொண்டு வரப்பட்ட ஜனாசா தொழுகைக்காக வைக்கப்பட்டு விட்டால், இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 948வது இலக்கத்தில் வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு மகன் உஸ்ஃபான் என்ற இடத்துல மரணிக்கிறார். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு மகன் உஸ்ஃபான் என்ற இடத்துல மரணிக்கிறார். மரணித்த நேரத்தில் மக்கள் ஒன்று கூடுவாங்களே, இந்த ஜனாசா பார்க்க வருவாங்க, அப்படி ஒன்று கூடிக்கின்னு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் குறைபா அழைச்சி இப்னு அப்பாஸ்லாம் கேட்குறாங்க, எவ்வளோ பேர் வந்திக்கிறாங்கன்னு பாருங்க, எத்தனை பேர் ஜனாசாவுக்கு வந்திக்கிறாங்க என்று பாருங்கன்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், 40 பேர், கிட்டத்தட்ட 40 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்கன்றாங்க. அப்படி என்றா 40 பேர் வந்துட்டீங்கடா சொல்கிறீங்கன்னு கேட்டார் அவர். ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறார், ஜனாசாவை வெளியெடுங்கள், அஹ்ரிஜூஹு, ஜனாசாவை இப்போ என்ன செய்யுங்க, சுமந்து செல்வோம் என்று ஜனாசாவை வெளியெடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபைன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மாமின் ரஜுலின் முஸ்லிமின் யமூத்து ஃபயகூமு அலா ஜனாஸதிஹி 40 ரஜுலன் லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷையன் இல்லா ஷஃபஅஹுமுல்லாஹு ஃபீஹி. ஒருவர் மரணித்திருக்கின்ற பொழுது அந்த ஜனாசாவிலே 40 இணை வைக்காத மனிதர்கள் கலந்து கொள்வார்களாக இருந்தால் அந்த 40 பேருடைய பிரார்த்தனையை வைத்து இறைவன் அவர்களுடைய விஷயத்தில் ஷஃபாஅத்து வழங்குவான். இந்த இணை வைக்காத அந்த 40 பேர் அந்த இடத்துல தொழுதார்கள், தொழுகையில் இருந்தார்கள்ன்ற வார்த்தைகள் அந்த செய்தியில் வரலை. அதனால தான் சிலர் சொல்கிறாங்க, இணை வைக்காத நிலையில் ஜனாசாவில் கலந்து கொண்டால் கூட இந்த கூலி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் அதாவது அந்த ஜனாசாவில் தொழுதார்கள்ன்ற வார்த்தையெல்லாம் என்ன செய்யலை, வரலை இந்த அறிவிப்பில். எனவே ஜனாசாவில் கலந்து கொண்டால் கூட, சிறுக்கு வைக்காத மக்கள் அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டால் கூட அந்த நன்மை உண்டு என்று சொல்வதை நம்ம